டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன நியூஸ், அதுலேருந்து என்ன வேர்ட்ஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ நாம் கட்சி தலைவர் வந்து சீமானும் அவரோட கட்சி தொண்டர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அகேன்ஸ்டாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பொண்ணை வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து ஆதரவாக குரல் எழுப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்க கட்சி தலைவரும் தொண்டர்களும் நடத்தியிருக்காங்க. அதை நடத்த விடாமல் வந்து போலீஸ்காரங்க வந்து அவங்க தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அதான் நியூஸோட ஹெட்லைன். ஸோ வாங்க நம்ம இதுலேருந்து என்ன வேர்ட்ஸ் இன்றைக்கி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அவர் வந்து கொஸ்டினாக கேட்குறாரு, போலீஸ்காரங்களுக்கு வந்து கொஸ்டினாக கேட்குறாரு, ஒய் ஆர் ப்ரொட்டஸ்டர்ஸ் பீயிங் ப்ரிவெண்டட் ஃப்ரம் எக்ஸ்பிரஸிங் தேர் அவுட்ரேஜ். ஸோ என்ன கேட்குறாருன்னா, போராட்டக்காரர்கள் வந்து அவங்களுடைய கோவத்தை, அவுட்ரேஜ் அப்படின்னா கோவங்க, கடும் கோபம்னு சொல்லலாம். ஸோ அவங்கள கோவத்தை வெளிப்படுத்த வந்து ஏன் வந்து அலோவ் பண்ணுறதில்ல போலீஸ்காரன் சொல்லி கேட்குறாரு. வாட் இஸ் த கவர்மெண்ட் ட்ரையிங் டு ஹைட், மறைக்கிறதுங்க, ஹைட்னா மறைக்கிறது. ஸோ கவர்மெண்ட்டில் என்ன மறைக்க ட்ரை பண்ணுறாங்க, எங்களை ஏன் போராட வந்து ஏன் அலோவ் பண்ண சொல்லி கேட்குறாரு. வாங்க நமக்கு மேற்கொண்டு நியூஸ் பார்ப்போம். Chennai police registered a case against நாம் தமிழர் கட்சி chief coordinator Seeman and 231 others for defying a ban and conducting a protest. அதாவது தடையை மீறி அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து அவங்கள வந்து ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பேன்னா தடைங்க. ஸோ டிஃபையிங் எ பேன்னா தடையை மீறுறது, எதிர்த்து நிற்கிறது, மீறுறதுன்னு சொல்லுவோம்ல, அதான். ஸோ தடையை மீறி அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்துனதுக்காக அவங்களுக்கு மேலே வந்து ஒரு போலீஸ் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம டிஃபைங்கிற வேர்டை பார்ப்போம். இது வந்து ஒரு வெர்ப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு ரெஃப்யூஸ் டு ஒபே சம்படி ஆர் சம்திங். அதாவது ஒருத்தவங்களை வந்து நம்ம கீழ்ப்படியாமல் அவங்கள நம்ம எதிர்த்து நிற்கிறது, எதிர்ப்பை காட்டுறது, அதுதாங்க டிஃபை. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டு ஆஸ்க் சம்படி டு டூ சம்திங் தட் யூ பிலீவ் டு இம்பாசிபிள். ஸோ நமக்கு வந்து நம்ம நியூஸ் ரிலேட்டாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 1 தாங்க ரெஃபர் பண்ணணும். ஸோ எதிர்த்து நிற்கிறாங்க, தடையை எதிர்த்து நிற்கிறாங்க, அதாங்க மீனிங். More than 200 people, including 40 women, were detained and removed in buses and vans during the protest. அதாவது அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தப்போ அந்த கட்சி மெம்பர்களை வந்து பெண்களையும் சேர்த்து ஒரு 40 பேர் பெண்களையும் சேர்த்து 200க்கும் மேற்பட்டவங்களை வந்து பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க, தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. டிடைன் நம்ம ஆல்ரெடி டே 2லேயே பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்து ரெஃபர் பண்ணிங்க. ஸோ அங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் டிடைன்னா என்னென்னு. ஸோ டிடைன்னா ஜஸ்ட் வந்து தடுத்து நிப்பாட்டுறதுங்க. தடுத்து நிப்பாட்டிட்டு அவங்க வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஏற்றிருக்காங்க, வேன்லேயும் பஸ்ஸில் ஏற்றிருக்காங்க. ஃபியூ மினிட்ஸில் திரும்ப அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அங்கேருந்து, அதாங்க. பேஸ்ட் ஆன் ஹர் கம்ப்ளைண்ட், போலீஸ் டுக் இன் டு கஸ்டடி a லோக்கல் பிரியாணி வெண்டர் ஞானசேகரன். ஸோ அந்த அக்யூஸ்ட் நேம் வந்து ஞானசேகரனுங்க. ஸோ அவர் வந்து ஃபைனலாக என்ன பண்ணார்னா அந்த கூட்டத்தை வந்து ஒத்துக்கிட்டார். ஹி கன்ஃபஸ் டு த கிரைம். கன்ஃபஸ்னால் வந்து ஒப்புதல் தரது. நம்ம வந்து ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி நம்ம வந்து ஒத்துக்கிறது, சரண்டர் ஆகிடுது, அதான் கன்ஃபஸ். வாங்க இந்த கன்ஃபஸ், இது வந்து ஒரு வர்ப். அட்மிட் தட் ஒன் ஹேஸ் கமிட்டட் அ க்ரைம் ஆர் டூயிங் சம்திங் ராங். ஸோ க்ரைமோ இல்லை ஏதாவது தப்பு பண்ணுறதோ வந்துட்டு ஒத்துக்கிறது, அதாங்க கன்ஃபஸ். ஸோ எக்ஸாம்பிள் கூட அவங்க போட்டிருக்காங்க, ஹி கன்ஃபஸ் தட் ஹி ஹேட் அட்டாக்டு த ஓல்டு மேன். ஸோ ஒரு வயதான நபரை வந்துட்டு அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு, எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் ஏன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஞானசேகரன் வந்து ஒத்துக்கிட்டார் ஃபைனலி. ஸோ ஹி கன்ஃபஸ் தட் க்ரைம். ஸோ அதாங்க மீனிங். 2 வேர்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தாங்க, ரெண்டுமே வந்து வெர்ப் தான். ஒன்று வந்து டிஃபைனா வந்து எதிர்த்து நிற்கிறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபஸ்னால் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுதல். ஸோ தட்ஸ் இட்டுங்க இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டுமாரோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.